நல்லா இருந்த மனுஷங்க திடீர்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வருவாங்க. என்னன்னு கேட்டால் அப்பெண்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் காமனாக வரக்கூடிய ஒரு நோய் தான். இது ஆரம்பத்திலே நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா குணப்படுத்திடலாம். இல்லைன்னா இது நம்ம உயிரியே கொள்ளக்கூடிய ஒரு கொடிய நோயாக மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனைக்கும் இது நம்ம வயிற்றோட வலது பக்கத்தில் வெறும் 3லேருந்து 4 இன்ச்சஸ் மட்டுமே அளவு உள்ள ஒரு சின்ன நமக்கு தேவையில்லாத ஒரு உறுப்பு தான். நமக்கு தேவையில்லாத ஒரு உறுப்பு நம்ம உடம்புல எதுக்காக இருக்கணும்? அப்படியே அது இருந்தாலும் அது எதுக்கு நமக்கு இவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்கணும்? அப்படியே பிரச்சனைகளை கொடுத்தாலும் அது எப்படி நம்ம உயிரியே கொள்ளக்கூடிய ஒரு கொடிய நோயாக மாற முடியுது? இது ஸ்ட்ரீட் லைட்டின் உயிர்மை. நம்ம பெருங்குடலோட எண்டில் நம்ம கை விரல் அளவே நீளமுள்ள பை போன்ற ஒரு சின்ன அமைப்பு இருக்கும். இதுக்கு தான் அப்பெண்டிக்ஸ்னு பேர். இதை தமிழில் குடல் வால்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட வயிற்றோட வலது பக்கத்தில் தொப்புலேருந்து வலது பக்கமாக கொஞ்சம் தள்ளி கீழ்ப்பகுதியில் அமைஞ்சிருக்கும். இதில் இதோட வாய்ப்பகுதியில் ஏதாவது ஒன்று போய் அடைச்சிருச்சுனா தான் அது நமக்கு பிரச்சனையாக மாறும். என்னென்னலாம் போய் இப்படி அடைக்கலாம்னா, நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள ஏதாவது செரிமானமாகாத விதை இந்த பக்கம் போணுச்சுன்னா இந்த வாய்ப்பகுதியை அடைச்சிடலாம். இல்லைனா இந்த அப்பெண்டிக்ஸ்லேயே மியூக்கஸ்ன்ற சளி போன்ற திரவம் சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த திரவம் காஞ்சி போச்சுன்னா இது இந்த வாய்ப்பகுதியை வந்து அடைச்சிட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பின்வாம்னு சொல்லி ஒரு வாம் இருக்குது. அந்த வாம் இந்த அப்பெண்டிக்ஸோட வாய்ப்பகுதியை வந்து அடைச்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட மலமே காஞ்சி இறுகி போயிருந்துச்சுன்னா அதுவும் போய் இந்த வாய்ப்பகுதியை அடைச்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இதில் ஏதோ ஒன்று போய் அந்த வாய்ப்பகுதி அடைச்சிருச்சுன்னா உள்ளுக்குள்ளே தொடர்ச்சியாக மியூக்கஸ் சுரந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது வெளியில் வர முடியாமல் போயிடும். அப்போது அப்பெண்டிக்ஸ் வீங்க ஆரம்பிச்சிடும் அது அடைச்சிருக்கிறதால. இந்த மியூக்கஸ் எதுக்கு உள்ளுக்குள்ளே சுரக்குதுன்னா, அப்பெண்டிக்ஸில் நிறைய பாக்டீரியாஸ் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் அந்த அப்பெண்டிக்ஸோட வால் பகுதியை, அந்த சுவர் பகுதியை தொலைச்சிக்கிட்டு ரத்தத்தில் போய் கலந்துடக்கூடாது, அதை அப்படி கலந்துறதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்குள்ளே தொடர்ச்சியாக மியூக்கஸ் சுரந்துக்கிட்டே இருக்கும். இந்த மியூக்கஸ் தான் பாக்டீரியாவை வெளில போகாமல் தடுத்து வச்சிருக்கும். இதனால உள்ளுக்குள்ளே தொடர்ச்சியாக சுரந்துக்கிட்டு இருக்க இந்த மியூக்கஸ் இப்போ வழியில் அடைபட்டிருக்க அந்த பகுதி இருக்கு இல்லையா, அது அடைபடாமல் இருந்துச்சுன்னா அது வழியாக வெளியேறி பெருங்குடல் வழியாக அப்படியே வெளியேறிடும். ஆனால் அது அடைபட்டிருக்கிறதுனால அதால் வெளியேற முடியாமல் உள்ளுக்குள்ளே தொடர்ச்சியாக அதிகமாக சுரக்கிறதுனால அப்பெண்டிக்ஸ் பலூன் மாதிரி பெருசாக வீங்க ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள அந்த பாக்டீரியாஸும் அதிகமாக பெருக ஆரம்பிச்சிடும். இந்த பாக்டீரியாஸ் அதிகமாக பெருகிறத தடுக்கிறதுக்காக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஒயிட் பிளட் செல்ஸ் அங்கே அனுப்பும். இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் நாங்கள் உள்ள பெருகிற அந்த பாக்டீரியாஸை வந்து கொல்லும். இது மூலமாக உள்ளுக்குள்ளே சீழ் படிய ஆரம்பிக்கும். இந்த சீழெல்லாம் சேர்ந்து நம்மளோட அப்பெண்டிக்ஸை இன்ஃபெக்ஷன் ஆகும். இப்படியே அப்பெண்டிக்ஸில் இன்ஃபெக்ட் ஆகி அது பாதிக்கப்படுறத அப்பெண்டிசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு வேளை இந்த அப்பெண்டிசிட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா அதோட அறிகுறியா நம்மளோட வலது பக்க வயிற்றுல நம்ம தொப்புளுக்கு கொஞ்சம் பக்கத்தில் கடுமையான வலி ஏற்படும். ஒரு சிலருக்கு குமட்டல், வாந்தி, ஜுரம்லாம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா உடனடியாக டாக்டரை போய் பாருங்க. டாக்டர் சில சிம்பிளான செக்அப் மூலமாகவே இது அப்பெண்டிசிட்டிஸ் தானான்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லைனா சில நேரங்களில் சிடி ஸ்கேன் மாதிரி பண்ணியோ இது அப்பெண்டிசிட்டிஸ் அப்படின்றத உறுதி பண்ணிடுவாங்க. அப்பெண்டிசிட்டிஸ் தான் உங்களுக்கு இருக்குன்றது உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியாக கண்டிப்பாக இதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணி ஆகணும். வேறு வழியே இல்லை. ஏன்னா நீங்கள் நார்மலான மெடிசன்ஸ் மூலமாகவே இதை சரிப்படுத்திடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா அது மூலமாக இது சரியான மாதிரி தெரிஞ்சாலும் மறுபடியும் ஃபியூச்சரில் இது ரிட்டர்ன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கட் பண்ணி நீக்கிறது தான் ஒரே சிறந்த வழி. அதே மாதிரி இதை கட் பண்ணி எடுக்கிற ஆப்ரேஷனும் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் அப்பெண்டிசிட்டிஸ் வந்துருச்சுன்னா ஓப்பன் சர்ஜரி மூலமாக மட்டும் தான் அதை நீக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் லேப்ரோஸ்கோப்பின்ற ஒரு முறை மூலமாக சிம்பிளாக வயிற்றில் ஒரு 3 துளை சின்னதாக துளை போட்டு அதில் ஒரு துளை வழியாக ஒரு கேமராவையும் லைட்டையும் அனுப்பி மற்ற 2 துளைகள் வழியாக சர்ஜரி பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அனுப்பி அந்த துளைகள் மூலமாகவே கட் பண்ணி அந்த அப்பெண்டிசிட்டிஸை, அந்த அப்பெண்டிக்ஸ் வந்த அந்த பகுதியை கட் பண்ணி நீக்கிடுறாங்க. அதனால் இந்த ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வெறும் 7 நாள் மட்டும் ரெஸ்ட் இருந்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக உங்களோட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்படி அப்பெண்டிக்ஸில் அப்பெண்டிசிட்டிஸ் ஏற்பட்டு அந்த அப்பெண்டிசிட்டிஸை நீக்கி எடுக்கிற அந்த சர்ஜரிக்கு அப்பெண்டக்டோமி அப்படின்னு பேர். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்மளோட வயிற்று பகுதியில் உள்ள ஒரு ஆர்கனை இப்படி கட் பண்ணியே நீக்கிறது நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தாதா அப்படின்னு தோணுச்சுன்னா இதனால எந்த பாதிப்பும் நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த அப்பெண்டிக்ஸ்ன்ற இந்த உறுப்பு எதனால இருக்குன்றது இன்னும் சரியாக யாருக்குமே தெரியாது. இதுக்கு எதனால இருக்குன்றதுக்கு விஞ்ஞானிகள் ஒரு சில தியரிஸை தான் முன்வைக்கிறாங்க. அதில் பெரும்பாலான விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அப்பெண்டிக்ஸில் உள்ள நிறைய பாக்டீரியாஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் நிறைய பாக்டீரியாஸ் நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ். இந்த பாக்டீரியாஸை இந்த அப்பெண்டிக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்து நம்மளோட கட் பகுதிக்கு, நம்மளோட சிறுகுடல் பகுதிக்கெலாம் அனுப்புறது மூலமாக அதில் நம்மளோட செரிமானம் சீக்கிரமாக அடக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய தியரிஸ் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாமே தியரிஸாக இருக்கே தவிர இது வரைக்கும் கன்ஃபார்மாக அப்பெண்டிக்ஸ் இந்த வேலையை தான் செய்யுது அப்படின்னு நிரூபிக்கப்படல. அதே மாதிரி இதை கட் பண்ணி நீக்கிட்டாலும் இது இருக்கும்போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி நம்மளால் எப்போதும் போல இருக்க முடியும்.
ஸோ இது பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு ஏற்படுற இந்த வயிற்று வலியை அலட்சியப்படுத்திட்டு இது சாதாரணமான வயிற்று வலின்னு நினச்சிக்கிட்டு மெடிக்கலில் போய் சும்மா பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் மட்டும் வாங்கி போட்டு அலட்சியமாக விட்டுட்டீங்க அப்படின்னா அப்போது காலப்போக்கில் இது உங்களுக்கு உயிரியே எடுக்கக்கூடிய கொடிய நோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா அப்பெண்டிக்ஸ் இந்த மாதிரி பெருசாக வீங்கி போய் அப்பெண்டிசிட்டிஸாக மாறுது இல்லையா, இப்படி நடக்கும்போது இதோட வாய்ப்பகுதி ஏற்கனவே அடைபட்டிருக்கு. இது காலப்போக்கில் அப்பெண்டிக்ஸுக்கு ரத்தம் கிடைக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் அடைச்சிரும். அப்போது அப்பெண்டிக்ஸ் தேவையான ரத்தம் கிடைக்காம நியூட்ரியன்ஸ் ஆக்சிஜன்ஸ்லாம் கிடைக்காம அப்பெண்டிக்ஸோட செல் பகுதியெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிடும். இதனால் அப்பெண்டிக்ஸே அழுக ஆரம்பிச்சிடும். இப்படி அது அழுகிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் ரத்தம் கிடைக்கல அப்படின்றதுனால அப்பெண்டிக்ஸ் மியூக்கஸை சுரக்கும் இல்லையா, அதோட செல்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்றதுனால அந்த மியூக்கஸ் சுரக்கிறதும் சுத்தமாக தடைப்பட்டுரும். மியூக்கஸ் உள்ளுக்குள்ளே இல்லைன்றதுனால உள்ளுக்குள்ளே இருந்த பாக்டீரியாஸ் இப்போ அதிகமாக பெருகி அது அப்பெண்டிக்ஸோட சுவர் பகுதியை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் அப்பெண்டிக்ஸோட சுவர் பகுதியை நல்லா அது டேமேஜ் பண்ணி வெடிச்சே போயிடும். அப்படி வெடிச்சிச்சுன்னா உள்ளுக்குள்ளே ஏற்கனவே இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து சீழை பிடிச்சி வச்சிச்சு இல்லையா, அந்த சீழ் வெடித்து வயிற்றுக்குள்ளே கசிய ஆரம்பிச்சிடும். அது வயிற்றுக்குள்ளே கசியறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட பெருகுடல் சிறுகுடல் பகுதிக்கெல்லாமும் அது பரவி அங்கேயும் துளைகளை ஏற்படுத்தி அங்கே உள்ள அந்த சிறுகுடல் பகுதியில் உள்ள மலத்தெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே விழ வச்சிரும். இதுதான் உயிரையே கொல்லக்கூடிய ஒரு பெரிய கொடிய நோயாக இந்த அப்பெண்டிக்ஸை மாற்றுது, அப்பெண்டிசிட்டிஸை மாற்றுது. இப்படி நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வேறு வழியே இல்லை, லேப்ரோஸ்கோப்பிலாம் பண்ணவே முடியாது, கண்டிப்பாக ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். அதனால் உங்கள் உடல் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு அறிகுறிகளையும் நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் எவ்வளவு சீக்கிரமாக அதை டாக்டர்கிட்ட போய் காட்டி அதுக்கு தேவையான சிகிச்சையை எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு சுலபமாக அதுலேருந்து நீங்கள் வெளில வரலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். இதே போல் நம்ம உடலை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்க உயிர்மை எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். வாரம் புதன்கிழமை கண்டிப்பாக ஒரு உயிர்மை எபிசோட் வந்துடும். அதை நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக நம்மளோட ஸ்ட்ரீட் லைட் சேனலோட இணைஞ்சிருங்க.